150வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் எல்லாரும் வேதத்தை எடுத்து 150வது சங்கீதத்தை சத்தத்தை உயர்த்தி நாம் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? வாசிக்கலாம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். இக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாட்டர்டே நைட் வர்ஷிப்பில் வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆமென். கர்த்தர் இன்றும் ஜீவனை சுகத்தை தருகிறார் என்றால் இன்னைக்கு என் மூக்கில் அந்த சுவாசம் இருக்கிறதுனாலே அவரை துதிப்பதற்காக கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். கடந்த 3 மாதங்கள் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தினார். எப்பவுமே சொல்வது நாம் நடக்கலை, கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ருசித்து ஆமேன்னு சொல்றீங்க? அவர் நடத்துறதுனால தான் இன்னைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறோம். இல்லைன்னா இன்னைக்கும் இல்லாமலே போயிருந்திருப்போம். அவர் செய்த நன்மைக்காக, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. பாடுங்க. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. நம்மை மறவா அவர் கிருபை ஒரு நாள் மறந்து போகல. இன்றும் நம்மேல் நினைவாய் இருக்கிற தேவனை நல்ல பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி பாடி கர்த்தரை உயர்த்துவோம். நல்ல உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து அல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஒரு விஷயம் கூட. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் ஆமென். உம்மை கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. அவர் செய்ததை சொல்ல. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையால் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். பாடுங்க. உடன்படிக்கை என்னை திருப்பி விட்டார். அவன் எங்கேயோ போய்கொண்டிருந்த என் வாழ்க்கையை சரியான ட்ராக்ல திருப்பினார். அல்லேலூயா, ஆமென். ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே. சந்தோஷத்தோடு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. ஆமென். நம்மை மறவா கிருபை எண்ணியே. வாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போது
செட்டைகளால் என்னை மறைத்து காக்கும்படி தூதர்கள் அனுப்பி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மாறவா அவர் கிருபை எண்ணியே சந்தோஷத்தோடு கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. ஓ நம்மை மாறவா அவர் கிருபை. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தே. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தே. தேவைகள் நெருக்கி எத்தனை நெருக்கத்தின் நடுவில் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விட்டிருக்கிறார். அவர் செய்ததெல்லாம் கொஞ்சம் அல்ல, எனக்கு செய்தது அதிகம்னு சொல்லுகிறவர்கள் கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி. ஆமென். நம்மை மாறவா அவர் கிருபை எண்ணி பாடும். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மாறவா அவர் கிருபை. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா. நீ செய்தவைகள் அதிகம். கர்த்தர் செய்த நன்மைக்கா கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. மறவா அவர் கிருபை என்னே பாடு. கர்த்தர் செய்த நன்மைக்காக அல்லேலூயா. அப்படியே சந்தோஷத்தோடு நன்றி உணர்த்தோடு நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீங்க தந்ததப்பா. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே. ஓ தேங்க்யூ பா. ருசித்தே. அல்லேலூயா. காலங்கள் கடந்து போனதே உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே உம் கிருபை எத்தனை பேர் சொல்ல முடியும்? இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. நன்றி அப்பா. உயர்த்துகிறோம் சந்தோஷத்தோடு. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே. தேங்க்யூ ஜீசஸ். தேவைகள் என்னை சூழ்ந்ததே. உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. பாடுகள். தேவைகள் என்னை சூழ்ந்ததே. உம் கரங்கள் அவரால் பெற்றுக் கொண்டவர்கள் எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே.
கேட்காததை என் கையில் எடுத்து தந்தேன். நன்றியுள்ள இருதயத்தோடு நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? இருதயம் துதிக்கட்டும், உள்ள நன்றியால நிரம்பட்டும். அவர் செய்திருக்கிறார், அவரே எல்லாம் செய்கிறார். ஹல்லேலூயா. உம்மை ருசித்தே நல்லவர் என்று. ஹல்லேலூயா. உம்மை ருசித்தே நல்லவரே. ஒரு விஷயம் கூட, நீ செய்ததை மறக்க கூடுமோ? நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்தது? நீர் செய் ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் என் வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்தது, கைகூடி வருகிறதப்பா. நன்றி ஆண்டவரே. நீரே பாத்திர, நீரே பாத்திர. ஆமென். உம்மை ருசித்தே. ஹல்லேலூயா. கடைசி எல்லாரும் சேர்ந்து அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே, அவர் நல்லவர். ஓ, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். ஆமே. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக, அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, தேவனே நீ செய்த சகல உபகாரங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை திருப்பி செலுத்துவோம் அப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு என்னாலும் 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 நாமத்தை உயர்த்துகிறோம். ஒரு சில நிமிடங்கள் கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களோடு கர்த்தர் செய்த நன்மைக்காக, கர்த்தர் செய்கிற நன்மைக்காக, அவர் செய்கிற நன்மையினால் தான் இன்றைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எட்டாததை எனக்கு எடுத்து கொடுத்தவர், என் வாழ்க்கையில் எது எது தர வேண்டும் அதை தந்து நடத்தி கொண்டிருக்கிறவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை போல் ஒரு தேவன் இல்லை. ஆமென். அவர் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு என் வாழ்க்கையில நன்மைன்ற ஆமென் அந்த சாப்டர் வந்தாலே அது ஜீசஸ்னால தான் வந்துச்சுன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. தீமைங்கிறது அத்தனையும் அது நம்ம கை வேலை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நன்மைங்கிற பகுதின்னு எடுத்து பார்த்தாலே அது எங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னா நம்முடைய கையிலிருந்து இல்லை, கர்த்தருடைய கரத்திலிருந்தே. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் அது ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து. ஆமா, இதை மறந்துடவே கூடாது. நன்மைனால இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஒரு நிலை. ஆமா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கிற நிலை இப்படி ஒரு நிலையில இன்னைக்கு நாம ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் அவர்தான். சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஓ எலோஹிம். ஆமென். அடோனா யேசுவா. அவர் செய்கிறத நினைச்சு நினைச்சு துதிச்சுட்டே இருக்கிறோம்னா ஆண்டவர் பாப்பார், இவனுக்கு என்ன செஞ்சாலும் துதிக்கிறானே. இப்படி மட்டும் ஆண்டவரை வந்து நம்ம நம்ப வச்சுட்டோம்னா ஆமென் அவர் நிறைய செஞ்சுட்டே இருப்பார். ஹல்லேலூயா. இவன் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் செஞ்சாலும் இவன் இவ்வளவு துதிக்கிறானா. ஆமென். இவனுக்கு நம்ம நிறைய செஞ்சாலும் இந்த ஒரு நம்பிக்கை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் ஏன் இன்னும் நிறைய செய்யாம இருக்கிறார்னா நாம செஞ்சதுக்கு துதிக்கலைன்னா, செய்ததற்கெல்லாம் துதிச்சோமான்னு கேட்டா இன்னைக்கு பல நேரம் இல்ல, பல நேரத்தில் செய்ததை நினைச்சு துதிக்கிறதை விட அவர் செய்யாததை நினைச்சுதான் ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கு, ஏன் ஆண்டவர் இல்லை, செய்ததை நினைச்சு இவனை கொஞ்சம் செஞ்சதுக்கு இப்படி துதிக்கிறானா. அவன் வாழ்க்கையில் நிறைய செஞ்சா. அவன் எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே நீ செய்த உபகாரங்களுக்காக உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் நல்லவர், உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. உம்மை போல யாருண்டு,
நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என்றே. உம்மைதான் எந்த வாழ்வில், உம்மைதான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைதான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்வு வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிக்க பார்க்கலாம். அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய். சபை சத்தம் உயர்த்தி ஒரு விசை கூட எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய். ஓ எல்லாவற்றையும் செய்கிறவரே, என் மேல் அன்பாய் இருக்கிறவரே, ஆமென் இயேசுவா. எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய். கலங்கி நின்ற என்னை கண்டு, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய். ஓ இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய். உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எவ்வளவா எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறீர், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர். எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன். one more time, எல் ஷடாய், எல் ஷடாய். ஓ எலோஹீம், ஆமென், அடோனாய். இயேசுவா மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் இத்தனை மரண விளிம்புகளில் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்தினார். என்றோ முடிந்த வேண்டிய வாழ்க்கை இன்னும் தொடர காரணரே தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம். ஓ இன்னும் தொடர வைத்துக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை முடியாதபடிக்கு தொடர வைக்கிறார். எல் ஷடாய். நீ செய்தவைகள் ஏராளமானவைகள். ஓ இயேசுவா, எல் ஷடாய், எல் ஷடாய். ஓ உம்மை உயர்த்துகிறோம், மகிமையாய் நடத்துகிறீர் அப்பா. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், கர்த்தர் ஒருவரே நடத்துகிறார். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றியுள்ள இருதயத்தோடு எண்ணில் அடங்கா நன்மைகள், எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதர். நினைக்காத நன்மைகளை, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள், நினைக்காத நன்மைகள் உமக்கென்றுமே. உண்மையா பாடுகளை நன்றியோடு நான், நன்றியோடு நான். ஆண்டவரே, இந்த உதடி எப்பொழுதுமே துதிக்கட்டப்பா. என் இருதயம் எப்பொழுதுமே நன்றியால் நிரம்பட்டும்.
எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள். சொல்லுங்க, வரும் காலம் முழுவதும், வரும் காலம் ஹல்லேலூயா வரங்கள். உங்க சத்தம் உயரட்டு. நன்றியோடு நான், நன்றியோடு நான் என் தேவனே, என் கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே, தாய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. ஒரு விஷயம் கூட நன்றியோடு நான், நன்றியோ நீ செய்த நன்மைகளுக்காக. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரே நன்றி. அப்ப கடைசியா 2 கரங்களை முடிந்தால் உயர்த்தி, ஆமே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தினால், ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த. பாடுங்க, அழகான கண்கள், அழகான கண்கள் கண்டதாலே. என் தேவனே, எப்படியப்பா நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? எப்படியப்பா துதிக்காமல் இருக்க முடியும்? நீ செய்தவைகள் நினைத்து துதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் நல்ல ஸ்தோத்திரங்களை, ஆமே, வா இருதயத்திலிருந்து சத்தம் உயர்த்தி கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் கடைசி வரை அதிசயமாய் நடத்துவார். நிச்சயமுள்ள தேவ பிள்ளை நல்ல ஸ்தோத்திரங்களோடு நல்ல வாய்களை திறந்து இருதயத்திலிருந்து அந்த சத்தம் எழுபட்டும், இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வரட்டும். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. எண்ணில் அடங்காத நன்மைகள், நான் எண்ணி முடியாத நன்மைகள், என்னால் எடுக்க முடியாத நன்மைகளை நீர் எனக்கு எடுத்து தந்தீரே அப்பா. நான் வாழ்ந்திருக்க காரணமானவரே, எனக்கு வாழ்க்கை தந்தவரே, நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு சில நிமிடங்கள் கூட. ஆமென். அவர் பாராட்டின கிருபை, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர். ஆமென். அவர் என்னை பார்த்து, என்னை நினைத்து, என் மேல் நினைவாயிருந்து என்னை நடத்துகிறார் என்றார். ஆமென். நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறேன். இந்த பூமியில டெய்லி உங்களை நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு ஒன்று கால்குலேட் பண்ணி பாருங்க. ஆமாம், நாமளே நம்மளை நினைப்போமான்னு பல நேரத்தில் நம்மளே மறந்து ஏதோ யோசிச்சு, ஆனால் அவருடைய நினைவில் ஒரு நாள் கூட நான் மறக்கப்படலை. அவர் மறந்துடும். இமை பொழுதுல முகத்தை மறைச்சாலும் நம்மளால வாழ முடியாதுங்க. அவன் எவ்வளவு கவனமாய் அவன் உன்னை தொடுகிறவ, என் கண்மணியை தொடுகிறான்னு எப்படி பார்த்துட்டு இருக்கிறான். அவன் என் உள்ளங்கையில வரைத்து. ஹல்லேலூயா. அவர் இப்படி பார்க்கறதுனால தான் அவன் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி. ஆமே, என்ன சொல்லி என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, எனக்கு நல்ல பங்கு. ஆமை இருதயத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டி எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், சந்தோஷமாய் உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி. ரத்தம் சிந்தி மீட்டவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி ஆமென், இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. க்ளோரி க்ளோரி. சந்தோஷத்தோடு சபை ஆர்ப்பரித்து எப்படி உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி. அபிஷேகித்து அணைப்பவரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, எங்கள் ஆறுதல். ஆமென், ஹல்லேலூயா. ஓ இருதய நன்றியால் எப்படி உம்மை எப்படி என்ன சொல்லி நான் உள்ள சந்தோஷத்தாலும் ஆமென் நன்றியால் நிரம்புவதாக மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சொல்ல உந்தன் பாதம் அமர்ந்திருந்து, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து முத்தம் செய்கிறேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய். எப்படி பாடுவேன் உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன். க்ளோரி க்ளோரி க்ளோரி. சொல்ல என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தான். விடாம பிடிச்சிரு சபையே, விடாம பிடிச்சிரு இவரை, உன்னை விட்டு கொடுக்க மாட்டா. நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, என் நல்ல பங்கு நீர்தானையா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி. Glory Father, hallelujah. எப்படி நான் பாடுவேன். நம்பிக்கையோட சொல்லுங்க, வருகையில் எடுத்துக்கொள்வி, வருகையில் எடுத்துக்கொள்வி, உங்க கூடவே வைத்துக் கொள்வி, வருகையில் எடுத்துக்கொள்வி, கூடவே உள்ள ஆனந்த அபிஷேகத்தால் நிரம்புவதாக. எப்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே. ஓ எப்படி எப்படி நான் பாடுவேன், என்ன
ஹalleluya உம்மை எப்படி பாடுவேன். இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு சொல்ல, இந்த நாமம் உயர்த்திடுவேன், இந்த நாமம் உயர்த்திடுவேன், உன் விருப்பம் செய்திடுவேன், இந்த நாமம் உயர்த்திடுவேன். ஆமென். விருப்பம் செய்திடுவேன். ஹalleluya எப்படி பாடுவேன் உம்மை, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லே. ஹalleluya உம்மை எப்படி. ஆமென். நன்றியுள்ள இதயத்தோடு அப்படியே சொல்லுவோமா? கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல், கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல், கண்மணி போல் என்னை காத்து வந்தே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல், கண்மணி போல் என்னை காத்து கொண்டே. இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமா கிருபை தந்து தாங்குகிறீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர், இன்னுமா கிருபை தந்து தாங்குகிறீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, அன்புக்கு இணையில்லையே. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையப்பா, ஒன்றுமே இல்லப்பா, அன்புக்கு இணை. நல்ல கையை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஹalleluya பாடுகள். தீங்கொன்று மணுகாமல், தீங்கொன்று மணுகாமல், தீபம் அணையாமல், தீரும் கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்று மணுகாமல், தீபம் அணையாமல், தீரும் கரம் கொண்டென்னை, என்னையா என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர். உண்மையா என் விளக்கை நீரேற்றினீர். என்னையா இவ்வளவாய் நீ நேசித்தீர். உண்மையா என் விளக்கை நீரேற்றினீர். இம்மானேசம் glory glory பஷகதலரா உம் அன்பிற்கு இணையில்லையே. ஆமென். இம்மானேசம் இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்புக்கு இணை. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ராஜா. ஹalleluya பாடுங்கள். நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. ஹalleluya அதிசயமாய் அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி. கடைசி எல்லாரும் சேர்ந்து நன்றி இயேசுவே, நன்றி. ஹalleluya நீங்க மட்டும் போதாண்டவரே, என்னை மேய்ச்சல் உள்ள இடத்தில் நடத்த, செம்மையான பாதையில் நடத்த நீங்க மட்டும் போதப்பா. ஒரு விஷயம் கூட நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவர். நீர் ஒருவரா, நீர் ஒருவரே, நீர் ஒருவரா, நீர் ஒருவரே என்னை நடத்துகிறீர். நீரே நடத்துவீராக. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவீராக. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரத்தோடு அதிசயமா இதுவரையிலும் இந்நாள் வரையில் என்னை கொண்டு வந்தவர், இந்நாள் வரையும் எனக்கு நன்மை செய்தவர், இந்நாள் வரையில் என்னை பாதுகாத்தவர். எஸ், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்,
அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, அவரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, அதிசயமா அதிசயமா. ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாதவரே, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே. நான் வழி மாறும்போது, நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டி, என்னால் முடியாத போது என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாத்து நடத்துகிறவரே, என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற்றினவரே, என் வாழ்க்கையை நன்றாய் மாற்றினவரே. ஓ, தீமையாகவே இருந்த இந்த வாழ்க்கையை நன்மையாக மாற்றின தெய்வமே. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, தெள்ளு பூச்சிக்கு, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. பாடுவோம் நன்றியோடு. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்ன நல்லவனாக்கியே. சொல்லுங்க, உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா. உங்க அன்புதான்ப்பா எல்லாமே, என் வாழ்க்கையின் அடித்தளமே. அவருடைய நேசம், அவருடைய நேசம் தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே, ஆயத்தனை அன்பு என் மேல், ஆயத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு என்ன தருவேனா, இதற்கு ஓ இதற்கு இதற்கு என்ன தருவேனா, இதற்கு பாடுங்க. பலர் சபித்து என்னை வெறுத்த போதெல்லாம், பலர் சபித்து என்னை வெறுத்த போதெல்லாம், உங்க கரம் நீட்டி ஆசீர்வதித்தீரே. பலர் சபித்து என்னை வெறுத்த போதெல்லாம், உங்க கரம் நீட்டி ஆசீர்வதித்தீரே. உங்க உள்ளங்கையில், உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன தருவேனா, உங்க உள்ளங்கையில். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க அன்பினாதான்ப்பா எல்லாமே. சொல்லுங்க, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், என் மேல். இதற்கீடா என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, என் இயேசுவே.
விளங்கேடா. ஏசப்பா, இந்த அன்பையே இன்னும் உறுதியாய் பற்றிக்கொள்ள இப்ப பாடுங்க. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்ன நல்லவனாக்கு எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு, இந்த தெள்ளு பூச்சிக்கு தந்தீரே. என்ன நல்லவனாக்கு. உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா நினைக்கையில. உள்ளமெல்லாம் உருகுதையா நினைக்கையில. தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்ன நல்லவனாக்கே. ஹல்லேலூயா. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. எனக்கு அவர் நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட ஆண்டவருக்கு நன்றி. நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறார். அவன் கெட்டு போன என்னை தூக்கி எடுத்து எனக்கு நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறார். நன்றி ராஜா. என் மாறாவை மதுரமாய் மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் ஒருவருக்கே. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறீங்கப்பா. ஒரே ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? நீங்க என்ன நல்லாதான்ப்பா நடத்திட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன நல்லாதான்ப்பா வச்சிருக்கிறீங்க. உள்ளத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் என்ன நன்றாய் நடத்துகிறீரப்பா. நீர் என்ன நல்லாதான்ப்பா வச்சிருக்கிறீங்க. எப்படியோ கிடந்தவன், எப்படியோ போயிருக்க வேண்டியவன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே, உம்முடைய அன்பினாலே, உம்முடைய நடத்துதலினாலே நாங்க நல்லா இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமை உமக்கப்பா. தூளில் இருந்து உயர்த்தீனி, தூக்கி என்னை நிறுத்தீனி, துதித்து பாட வைத்தீ. அல்லேலூயா, அல்லேலூயா. தூளில் இருந்து உயர்த்தீனி, தூக்கி என்னை நிறுத்தினி, துதித்து பாட வைத்தீ. அல்லே. எங்களை தூக்கி நிறுத்தின தேவனே, எங்களை நன்றாய் நடத்துகிறேன். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? கர்த்தர் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க இந்த மாலை நேரத்தில் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா, நல்லா தான் வச்சிருக்கிறார். அவன் எப்படி வச்சா என் பிள்ளை நல்லா இருப்பானோ, நல்லா இருப்பாளோ, அப்படிதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமே, கர்த்தர் தந்த வாழ்க்கைக்காக ஹல்லேலூயா எப்பவுமே பாடுவோம். நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு, ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை. இந்த பாட்டை எழுதினவர் எந்த நிலையிலிருந்து எழுதினார் என்பது நமக்கு தெரியும். பாஸ்டர் ரீகன் கோமஸ் அவங்க. ஆமை, அவங்க பாடுற பாட்டு நீர் தந்த இந்த வாழ்க்கைக்காக. ஆமை, அவங்க ஒரு இடத்துக்கு போனனாலே கூட 4 பேர் சப்போர்ட் இருக்கணும். ஹல்லேலூயா. சுயமாக எதையுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஆமை தேவதாசன் கர்த்தருக்கு எப்படி பாடுறாருன்னா, ஏன் இந்த அன்பு என் மீது. நம்மனா எப்படி பாடுவோம்? ஏன் ஆண்டவரை என்ன இப்படி வச்சிருக்கீங்க. ஆனால் அவர் பாடுற, ஆண்டவரை இப்படி ஒரு வாழ்க்கையை தந்திருக்கீங்க ஆண்டவரை, நீங்க என் மேல வச்ச அன்பு, நீர் தந்த இந்த வாழ்க்கைக்காக. ஹல்லேலூயா. அவர்லாம் இப்படி பாடும்போது நம்மளாம் எப்படி பாடணும் தெரியுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல கர்த்தர் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறார்? எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தை தைரியமா சொல்லுங்க, சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், தைரியமா கர்த்தர் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
அவன் கடினமான சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்லி பழகி பாருங்க. அவன் ஒன்றும் இல்லாத இடத்துல இதை சொல்லி பழகி பாருங்க. தகப்பனிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அது. அவன் ஒன்றும் இல்லட்டாலும் அவங்க வாயில ஸ்தோத்திரங்கள் தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லா தான் வச்சிருக்கிறார். அவன் ஒன்றும் இல்லாத கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரோ அதில் நம்ம திருப்தி அடைகிறோம் பாருங்க. இது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆமென். நமக்கு இது திருப்தியே வராது இல்லை. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே நமக்கு வாழ்க்கையிலேயே வராத ஒன்று இந்த போதும். அவன் 2 காரியத்தில் தான் போதும் சொல்லுவோம். ஒன்று தலைக்கு எண்ணெய் ஊற்றும் போதும், போதும் போதும் போதும். இன்னொன்று சாப்பாடு இலையில சாப்பாடு பரிமாறும் போதும். சிலர் அதில் போதும் சொல்ல மாட்டாங்க, வாங்கி வச்சுட்டு சாப்பிடாம போவாங்களே தவிர இல்லை. ஆமாம். வேற இன்னும் கொஞ்சம் பணம் தரட்டா போதுன்னு யாராவது சொல்கிறோமா? தாங்க. இந்த வாரம் சாரி ஆஃபர் போட்டிருங்க வாங்குமா போதுன்னு யாராவது சொல்ல தாங்க இல்லை சொல்லுவோம். எல்லாத்துக்கும் தாங்க தாங்க போதும். கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரோ, கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரோ காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமாம். நான் எப்போவுமே சொல்கிறேன், அவர் அறியாமலும் அவர் அனுமதிக்காமலும் எதுவும் என் வாழ்க்கையில் வராது. ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வச்சா என் பிள்ளை நல்லா இருப்பான் அது அவருக்கு தெரியும். காரணம் அவர் சிருஷ்டிகர், அவர் தான் நம்மை உண்டாக்கினவர். ஆமாம். இந்த மாலை நேரத்திலும் ஒரு பகுதி, இன்னைக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னு தெரியல. இது காலையில் ஜெபிக்கும் போது ரொம்ப தெரிந்த ஒரு சண்டே ஸ்கூல் சங்கீத பகுதி, சங்கீதம் 23வது சங்கீதம். எல்லாருக்குமே காணாமல் தெரிந்த ஒரு சங்கீதம், ரொம்ப பிடித்த சங்கீதம், அடிக்கடி சொல்லுகிற சங்கீதம் இல்லை. நம்ம பொதுவாக சின்ன பிள்ளைங்களை சொல்ல வைப்போம், நம்ம சொல்கிறோமான்னு இன்னைக்கு இல்லை சின்ன வயசில் படித்தது தான் இன்றைக்கி அநேகருக்கு இது இல்லை. எல்லாரும் சேர்ந்து அந்த சங்கீதத்தை ஒரு விசை வாசிக்கலாம். வாசித்து அதுலேருந்து கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை, ரொம்ப பெரிய செய்தியாலாம் இல்லை, அவன் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அதை அதிகமாக வலியுறுத்தினதுனால அதை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த சங்கீதத்தை சத்தமாக வாசிக்கலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? தாவீது அவர் ஒரு மெய்ப்பராய் இருந்ததினால, அவர் ஆடுகளை மேய்க்கிறவராய் இருந்ததினால, அவர் எப்படி ஆடுகளை மேய்த்து நடத்துவாரோ அதே தன் வாழ்க்கையில கர்த்தர் தன்னை நடத்துகிறதை வைத்து பாடின அழகான ஒரு சங்கீதம். ஆமாம், எல்லாருக்குமே பிடித்த ஒரு சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த ஒரு வேர்டே நம்முடைய லைஃப் லாங் போதுமானது இல்லை. அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவம், கேரளாவில் ஒரு ஸ்கூலில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விவிஐபியை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக பயங்கரமான ஆயத்தம். ஆமாம், அந்த ஆயத்தம், அந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் ஒரு சின்ன பையனுக்கு அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த சங்கீதத்தை சொல்கிறதுக்காக கற்றுக் கொடுக்குறாங்க. அவனை மனப்பாடம் பண்ண வச்சு, அவனை சொல்ல வச்சு. இப்போ ப்ரோக்ராம் அன்னைக்கு டே வந்துடுச்சு. காலையில் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் அந்த ஹாலில் உட்காந்துட்டாங்க. கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த பையன் அது வேற சூப்பராக சொல்லிட்டு இருந்தான். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அந்த கூட்டத்தை பார்த்து தான் அவனுக்கு காலெல்லாம் நடுங்க தொடங்கிட்டு. அவன் இப்படி ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தை எப்படி சொல்கிறதுன்னு ஒரு பயத்தில் மைக்கு கிட்ட போய் நின்று இப்படி யோசிச்சுட்டு இருந்தவன் டீச்சர் சொல்கிறான், சொல்லு 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 சொல்லுன்னா அவன் தொடங்கினான், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறா. இப்படி ஸ்டக்காகி நின்றுட்டு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். என்ன சொல்றான்? கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. டீச்சர்ஸுக்கு ஒரு பக்கம் ஷேமாக இருக்குது, இருந்தாலும் அவன் சொன்னதை கேட்டு சிரிப்பு. பிள்ளைகளுக்கெல்லாம் பயங்கர விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கெஸ்ட்டும் சிரித்தார். இப்போ அடுத்து கெஸ்ட்டோட ஸ்பீச். அவரை எழும்பி, ஆமாம்,
நான் இனி பெரிய செய்தியெல்லாம் உங்களுக்கு பேச தேவையில்லை. ஒரு பெரிய செய்தி அந்த தம்பி சொல்லிட்டு போயிட்டான். என்ன செய்தி தெரியுமா? கர்த்தர் மெய்ப்பரா இருந்தா அது நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. அவர் தான் உன் மெய்ப்பரா, அவர் தான் உங்களுக்கு நடத்துறாரா? கடைசி வர நம்பி நடங்க. எங்க அவரை கொண்டு போவார் தெரியுமா? ஆமா, கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களா எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும்? கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து. கரைதிரையில்லா வாழ்வழித்து, கரைதிரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லு. கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல. முதல்ல ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த மெய்ப்பனுடைய நடத்துதல் அது எப்படிப்பட்ட நடத்துதல்னா, அந்த கர்த்தருடைய வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிற நடத்துதலை தான் நடத்துவார். அப்போ என்ன எந்தெந்த ட்ராக்ல கர்த்தர் கால் வைக்கிறாரோ அந்த ட்ராக்ல நிற்கும் போது ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ளணும், இந்த ட்ராக் எதற்கு நேராக தான் என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய வீட்டிலே போய் சேருகிற ட்ராக்காக தான் என்ன கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. மெய்ப்பன் நடத்தும் போது தாவீதுக்கு இருந்த நிச்சயம் அதுதான். அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுறதும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விடுறதும் சரி, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துறதும் சரி, இது எல்லாமே என்னை எதற்கு நேராக தான் லீட் பண்ணோம்னா கர்த்தருடைய வீட்டில் போய் நிற்பது. ஆமென். அவர் நடத்தும் போது என்னை அப்படிதான் நடத்துவார். அவர் வனாந்திரத்தில் நடத்தினாலும் சுற்றி நடக்க பண்ணினாலும் அவருடைய நடத்துதல் எதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறார்? கானானை நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்க சுத்தி தான் நடந்தார்கள், அது அவர் தான் நடத்தினார். ஆனா எதை நோக்கி நடக்கிறோம்? வழியில மாறாவை பார்க்கறாங்க, சமுத்திரத்தை பார்க்கறாங்க, யோர்தானை பார்க்கறாங்க, ஏலிமை பார்க்கறாங்க, நன்மையும் பார்க்கறாங்க, பல தீமைகளான காரியங்களையும் வாழ்க்கையில சந்திக்கிறார். இது எல்லாமே மெய்ப்பன் எதற்கு நேராக? கர்த்தருடைய வீட்டுல. அப்ப தேவன் என்னை ஒரு காரியத்தை சந்திக்க வைக்கும் போது, ஒரு ட்ராக்ல கொண்டு போகும்போது எதற்காக இப்படி கொண்டு வருகிறார்? ஆமென். சில நேரத்தில் அதுல நன்மைகள் இருக்கிறது. கண்டிப்பா நன்மை இல்லாத ஒரு பாதையில மெய்ப்பன் நடத்தவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். நன்மை இல்லாத இடத்துல, ஆட்டுக்கு பிரச்சனை உள்ள இடத்துல கண்டிப்பா மெய்ப்பன் நடத்த மாட்டார். ஆடாதான் போய் பிரச்சனையில மாட்டுமே தவிர மெய்ப்பன் ஆட பிரச்சனையில மாட்ட விட மாட்டார். மெய்ப்பனுடைய கவனம் ஆட்டின் மேல என்றைக்கும் இருக்குமானால், ஒருவேளை அந்த ஆட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மெய்ப்பன் தன் ஜீவனை கொடுத்து கூட அதை மீட்கிறதற்கு அவர் ஓடி வருவார். ஒரு தாவீதுக்கு இந்த வைராக்கியம் இருக்கும் போது, தாவீதுக்கு வேறுமான தாவீதை உண்டாக்கின ராஜாதி ராஜா நம்ம எவ்வளவு வைராக்கியமா இருப்பார். தாவீதுடைய பார்வையில இந்த ஆடு சிங்கத்தின் வாயில இருந்து தப்புவிக்கப்பட்ட ரீசன் என்னன்னா, ஆடு தாவீதின் பார்வையில இருந்துச்சு. ஆமென். ஆனா 90 ஆடுல ஒரு ஆடு முள்ளுக்குள்ள போய் சிக்கிறதற்கு ரீசன் என்னன்னா, மெய்ப்பனுடைய பார்வை விட்டு போயிடுச்சு. நான் மெய்ப்பனுடைய பார்வையில தான் இருக்கிறேன், மெய்ப்பனுடைய பார்வையால் தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால், ஒருவேளை எந்த சூழ்நிலை என்னை சந்திக்க நேர்ந்தாலும், கர்த்தரை சந்திக்க வைத்தாலும், அது என்னை எதற்கு நேராக தான் லீட் பண்ணணும்னா அந்த நித்தியத்துக்கு நேராக. சமுத்திரம் எதற்கு நேராக தான் லீட் பண்ணும்? நித்தியத்துக்கு நேராக. யோர்தான் எதற்கு நேராக தான் லீட் பண்ணும்? நித்தியத்துக்கு நேராக. எரிகோ எதற்கு நேராக தான் லீட் பண்ணும்? நித்தியத்துக்கு நேராக. கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள் நித்தியத்துக்கு நேராய் நடத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆமே. கர்த்தர் நடத்தும் போது நித்தியத்துக்கு நேராய் நடத்துவார். இரண்டாவது, அவர் நடத்தும் போது நீதியாய் தான் நடத்துவார். நீதியாய். சங்கீதத்தில் தாவீது 2 அனுபவங்களை சொல்கிறார். ஒன்று, அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். 2, என்னை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக மெய்ப்பன் செய்கிற செயல்ல 2 செயல். 1, தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுறார். 2, தலையில அபிஷேகத்தை வைக்கிறார்.
இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கணும். நீதியாய் இது நீதி, இது பரலோக நீதி. ஆமென். தாவீது ஆட்டை நடத்தும் போது அதற்கு ஒப்பிட்டு தண்ணீர் அண்டையில் எதற்கு? ஜலத்தினால ஞான ஸ்நானம் பெறுவது, தலைமையில எண்ணெய் அபிஷேகம் எதற்கு? ஆவியினால ஞானம். இது முடிஞ்ச பிறகுதான் கர்த்தருடைய வீடு. இது நீதியின் பாதை. மெய்ப்பன் நடத்தும் போது நீதியின் பாதை, நித்தியத்துக்கு நேராய் நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார். மூன்றாவது அவர் நன்மையாய் நடத்துவார். இன்னைக்கு அதை குறித்து தான் ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மெய்ப்பன் தான் நடத்துறாரா? மெய்ப்பன் நடத்தும் போது தாவீது முதல்ல என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த அனுபவம் என்பது எல்லா ஆட்டுக்குமே பிடிக்கிற அனுபவம். அமர்ந்த தண்ணீர் அண்டை, பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப், சமாதானமான ஒரு வாழ்க்கை. இப்படி கர்த்தர் என்ன கொண்டு போய் விடுறாருன்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா? நீங்க இருக்கிறத பார்த்தா வேண்டான்னு சொல்லுவோமா? அதுக்கு தானே இன்னைக்கும் ஏங்கிட்டு இருக்கிறோம் இல்ல? சமாதானமான வாழ்க்கை. அவர் நடத்தும் போது அமர்ந்த தண்ணீரண்டை, இது ஒரு அனுபவம். அடுத்த ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு போறார். அதுதான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். இப்ப இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு எனக்கு வருவதற்கு ரீசன் நான் வந்ததல்ல, கர்த்தர் என்னை கொண்டு வந்தது. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. கர்த்தர் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கொண்டு வரும்போது தாவீது அந்த இடத்துல ஏன் ஆண்டவரை இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்தீர் என்று கேட்கவில்லை. தண்ணீர் அண்டையில கொண்டு வரும்போது எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே தாவீது எதை ஏற்றுக்கொள்றார் தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்கையும் ஏற்றுக்கொள்றார். ஒரு தேவ பிள்ளையுடைய குவாலிட்டி இங்க தெரியணும். தேவன் அனுமதிக்கிற உயர்ந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளணும், தேவன் அனுமதிக்கிற தாழ்ந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆமேன். வரமாட்டேங்குது. ஒரு பள்ளத்தாக்கு இருக்குதுன்னா அடுத்து நம்பங்க ஒரு பந்தி வரப்போகுதுன்னு அர்த்தம். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பந்திக்கு பிறகு பள்ளத்தாக்குல, பள்ளத்தாக்குக்கு பிறகுதான். இன்னைக்கு யாராவது சில பள்ளத்தாக்குல நடக்கிறீங்கன்னா சீக்கிரம் ஒரு பெரிய இலை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, பல கூட்டுகளோடு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படி சாப்பிடும் போது அடியானை நினைத்துக் கொள்ளுங்கள். பந்திக்கு பிறகு பள்ளத்தாக்கல்ல, பள்ளத்தாக்குக்கு பிறகு பந்தி. ஆனா இங்க தாவீது ஏன் இந்த பள்ளத்தாக்கு என்று கேட்காமல் தாவீது என்ன சொல்றானா, நான் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன்றார். அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்றார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தர் அனுமதிக்கிற சில பள்ளத்தாக்கை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இல்லை. நம்ம விரும்புறது இந்த பள்ளத்தாக்கை மாற்றுங்க ஆண்டவர், பள்ளத்தாக்கே வேணாம், எனக்கு அமர்ந்து தண்ணீர் அண்டே போதும். ஆமா அன்பான தேவ பிள்ளைய, தேவன் எதிலும் சும்மா என்னை நடத்த மாட்டார். சரி ஆமா எனக்கு நேரம் போகல, இவனை கொஞ்ச நேரம் பள்ளத்தாக்குல தூக்கி போடும். இப்படி அல்ல. ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது என்றால் அடுத்து ஒரு பந்தி உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது என்றால் ஒரு பந்தி உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாறா இருக்குதுன்னா அடுத்து ஒரு ஏழு உனக்கு வச்சிருக்கிறார் என் ஆண்டவர். சிலதை கர்த்தர் சந்தித்துதான். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஆமா அதுதான் சொன்னேன் ஆரம்பத்திலே, அவர் என்னை எந்த ட்ராக்ல கொண்டு போறதா இருந்தாலும் அது என்னை எதற்கு நேரா தான் லீட் பண்ணோம்னா நித்தியத்துக்கு நேராக தான் லீட் பண்ணிட்டே இருக்கும். சில சூழ்நிலையில கர்த்தர் என்னை எதற்காக இந்த பாதையில கொண்டு வருவார்னா அந்த நித்தியத்தை சுதந்திரிக்க என்னை உருவாக்கும்படி. பள்ளத்தாக்கு இது தாவீது வந்தது அல்ல. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், அவரை நடத்துவார் சொல்லி அவர் என்ன தண்ணீர் அண்டையில் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட தாவீது இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குலையும் ஆண்டவரே ஏன்ப்பா எனக்கு இப்படி ஒரு பள்ளத்தாக்கு, இப்படி இல்லை, நான் பயப்படேன், நான் அதை ஏற்றுக்கொள்றேன். தண்ணீரை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆடு கிடையாதுன்னா அவர் நடத்துகிற பள்ளத்தாக்கையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆடு. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? ஆமென். தண்ணீர் உள்ள நதி என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஆடு மாத்திரமல்ல, ஒண்ணுமே இல்லாத பள்ளத்தாக்கையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இதை ஏற்றுக்கொண்டவன் இந்த பள்ளத்தாக்கை ஏற்றுக்கொள்ள. இன்னைக்கு நமக்கு இதுதான். ஆமென். பெத்லகேம்ல
நன்மை இருக்கும்போது ஏற்றுக்கொள்ள முடிந்த நகோமிக்கு அவன் நன்மை இல்லை, பஞ்சம் வந்ததும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பெத்லகேம்ல வாழ்வது அவளால் முடியல. பெத்லகேம்ல இருந்து எல்லாரும் புறப்பட்டு போனார்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை, கண்டிப்பா இல்லை. ஆமே, அங்கேதான் போவாசும் இருக்கிறார், அங்கேதான் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். நகோமிக்கு பெத்லகேம்ல நன்மை இருக்கும்போது அந்த பெத்லகேமை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனா பஞ்சம் வந்த போது அதை ஏற்றுக்கொண்டு அங்க உட்கார முடியல, புறப்பட்டா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற நன்மை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா சில சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆமா, தாவீது இந்த இடத்துல ஏன்னு கேட்கல, ஆண்டவர் என்ன நடத்துங்க அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு தெரியும், இது நான் வரல, கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். தண்ணீர் ரெண்டையில் என்னை கொண்டு வந்தவர் இந்த பள்ளத்தாக்கிலும் கொண்டு வந்திருக்கிறார்னா. ஆமே, இந்த 2 வசனத்துக்குள்ள டிஃபரன்ஸை பாருங்க. தண்ணீர் ரெண்டையில் கொண்டு வரும்போது அங்கே நடத்தினார் என்று சொல்லாமல் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னா 2வது வசனத்துல. ஆனா மரண இருளின் பள்ளத்தாக்குல அவர் என்னை விடல, அவர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க விடணுமோ அங்க விடுவார், எதை கடக்கணுமோ அதை கடக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அக்கினி அல்ல, தண்ணீர் அல்ல, செழிப்பான இடத்திலே அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை ஆமென் இமை பொழுதும். சொல்லுங்க, எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஹல்லேலூயா. ஆமென். தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஆனா மரண இருளின் பள்ளத்தாக்குல ஒரு முறை இதை சொல்லும் போது சொன்னேன், ஒரு ஊழியர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இந்த 1-2 வசனங்கள் 3 வசனங்களை நீங்க படிக்கும்போது தாவீது அவரை குறித்து சொல்லும்போது அவர் அவர் அப்படின்றார். அதாவது இன்னொருத்தங்கள்கிட்ட அவரை குறித்து சொல்லிட்டு இருக்கிறது போல சொல்றார். ஆனா மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லும்போது அவர்னு சொல்லாம தேவரீர் என்னோடு கூட என் கூட இருக்கிறார் அப்படின்ட்டார். அதுவரை அவர் என்னை நடத்தினார், அவர் அவர். இப்ப சொல்ற நீர் அப்படின்ட்டார், நீர். ஆமென். அது அர்த்தம் என்ன? நெருக்கம் பள்ளத்தாக்குன்னு வந்ததும் தூரமா இருந்தவர் எங்க வந்துட்டாரு? பக்கத்தில் வந்துட்டார். ஆமென். சில பள்ளத்தாக்கு வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்க கூட நிற்கிறார்னு அர்த்தம். எத்தனை பேர் தைரியமா இந்த மாலை நேரத்தில் சொல்ல முடியும்? நான் நிக்கிற பள்ளத்தாக்குல ஏன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்றவங்க இப்ப சொல்லுங்க, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள். உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ. எங்க கிருபை எங்களை விட்டு. சந்தோஷத்தோடு கைகளை தட்டி தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோ எங்கள் கன்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஒரு விஷயம் கூட, எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் நீர், நாங்கள் போற்றிடுவோம். அப்ப அமர்ந்த தண்ணீர் அண்டை ஏற்றுக்கொண்ட என் வாழ்க்கையில நான் எதையும் ஏற்றுக்கொள்றதற்கு ரெடி ஆகணும்னா இந்த பள்ளத்தாக்கு. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை சில பள்ளத்தாக்கை குறித்து கலங்கி இருக்கிற யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆமென், தாவீது சொல்றது போல சொல்லுங்க, நான் இதை கண்டு பயப்படேன்.
ஏன்பா பயப்பட மாட்டேன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த தாவீதுக்கு இருந்த நிச்சயம், இந்த மரண இருள் என்பது எனக்கு பெர்மனன்ட் கிடையாது. இது ஒரு டெம்பரரியான வாழ்க்கை. இதை தாண்டி ஒரு பெர்மனண்டா எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, இந்த நம்பிக்கை ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் என்னை நடத்துகிறார். இதை ஏற்றுக்கொள்ளும். தேவன் எதை அனுமதிக்கிறாரோ, ஆமா, தேவன் அறியாமல், தேவன் அனுமதிக்காமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. சில சூழ்நிலைகள், நான் இந்த பள்ளத்தாக்குன்னு சொல்லும்போது இது தேவன் அனுமதித்ததா என்பது முதல்ல நமக்கு கன்ஃபார்மா தெரியும். என் தீமை நிமித்தமாய், நான் செய்த தவறுகள் நிமித்தமாய், என் அக்கிரமங்கள் நிமித்தமாய் சில பாதைகள் எனக்கு பள்ளத்தாக்கை போல வரலாம். அந்த காரியத்தில் நான் தான் விழுந்து கிடக்கணும் தேவ சமூகத்தில். ஆண்டவரே என்னை தூக்கி எடுங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே இது நான் தான் கதறணும். ஆனா கர்த்தர் என்னை கொண்டு வராரா? கர்த்தர் தான் இந்த பள்ளத்தாக்கில் கொண்டு வராரா? தைரியமா சொல்லுங்க, இந்த பள்ளத்தாக்கை தாண்டி எனக்கு ஒரு பந்தி இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். பள்ளத்தாக்கு பெருசுனா பந்தியும், ஆமே, பள்ளத்தாக்கு சின்னதுன்னா 2 கூட்டு தான். பள்ளத்தாக்கு பெருசுனா 11 கூட்டு. 2 கூட்டு வேணுமா 11 கூட்டு வேணுமா? சிலர் நாக்கெல்லாம் அப்படி தண்ணீரா வருதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. பள்ளத்தாக்கு பெருசுனா உங்க மேல வைக்க போகிற அபிஷேகம் பெருசு, உங்க மேல வைக்கப்பட்ட அழைப்பு பெருசு, உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் பெருசு. எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோ எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஓ ஹல்லேலூயா. ஒரு விசைக்குள் எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர். ஆமென். எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர். ஹல்லேலூயா. ஆமென். சில பள்ளத்தாக்கு பெரிதா இருக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, என் மேல இருக்கிற அழைப்பு பெருசு, என் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு, எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மைகள் பெரியவைகள். ஆமென். பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். பெரிய காரியத்தை ப்ரிப்பேர் பண்ண அவங்க லைஃப்ல தான். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யார் யாருக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியத்தை வச்சுருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையிலலாம் கர்த்தர் அனுமதித்த இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் என்பது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பெரிய அனுபவமாக தான் இருக்கும். அன்னாளின் வாழ்க்கை இருக்கட்டும், ஆபிரகாமின் வாழ்க்கை இருக்கட்டும், மோசையின் வாழ்க்கை இருக்கட்டும், நம்முடைய முற்பிதாக்கள் அநேகருடைய வாழ்க்கையில், ஆமாம், யோசேப்பின் வாழ்க்கை இருக்கட்டும், கர்த்தர் ஆயத்தம் பண்ண அந்த பெரிய நன்மையை அவங்க பார்ப்பதற்காக கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு போன பாதை என்பது அவன் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. மற்றவர்கள் அழுததை விட இவர்கள் அழுதது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மற்றவர்கள் சந்தித்த வேதனை விட இவர்கள் சந்தித்த வேதனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மற்றவர்கள் சகித்ததை விட இவர்கள் சகிக்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மற்றவர்கள் தாங்குகிற பாரங்களை விட இவர்கள் தாங்குகிற பாரங்கள் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் தீயையும் தண்ணீரை கடந்து வந்தோம் என்று சொல்வதற்கு முன்பாக, ஆமென், சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 66வது சங்கீதத்தில் 10 முதல் வாசியுங்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 10வது வசனம் முதல் 12வது வசனம் வரை. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அடுத்த வார்த்தை, எங்களை வலையிலே அகப்படுத்தி. அதாவது நான் அகப்பட்டேன், தெரியாம பட்டதல்ல, பர்பஸா சிலதுல அகப்படுத்தி. ஆமே, சில மரண இருளின் பள்ளத்தாக்கின் நடுவில் கர்த்தரை அகப்படுத்தி, சில அழுகையின் பள்ளத்தாக்கில் கர்த்தரை அகப்படுத்தி, எங்கள் இடுப்புகளின் மேல வருத்தமான பாரத்தை ஏற்றினீ. ஆமே, மற்றவர்கள் வாழ்க்கையில இல்லாத பாரம், மற்றவர்கள் சந்திக்காத சில, ஆமே, தாங்கக்கூடாத பாரம், ஆமா, உங்க மேல வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மேல ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகமும் நன்மையும் அது பெரியது. இஸ்மவேல் சுமக்காத ஒன்றை ஈசாக்கு சுமந்தார். என்ன தெரியுமா? விறகு. ஆமென். எங்க சுமந்தார் தெரியுமா? சாதாரண பாதையில் இல்ல, மலையில ஏறுற பாதையில. ஆமென். சாதாரண பாதையில கழுத சுமந்துச்சு, மலை ஏறதுல பிள்ளை சுமக்கிறான். உண்மையிலே சாதாரண பாதையில அவனை சுமக்க வச்சுட்டு மலைக்கு மேல ஏறும்போது கழுதை சுமக்க வச்சிருந்த ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல கொண்டு வந்தது அகப்படுத்தி. ஆபிரகாம் பர்பஸா 2 வேலைக்காரங்களை ஸ்டாப் பண்றார், கழுதையை ஸ்டாப் பண்றார்.
பர்பஸா. ஈசா கிட்ட கேட்கல, எப்பா நீ சுமக்கிறியாப்பா, சின்ன பையன் வாலிபன். ஆமா, இனிதான் மலை ஏத்தும், ஒரு பாதை, கடினமான பாதை, ஏறி போகிற பாதை. அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கூட கேட்கல, கேள்வி கேட்காம விறகு அப்படியே தூக்கி அவன் தலை மேல வைக்கிறார். இஸ்மவேலுக்கு இப்படி ஒரு பாதை. இஸ்மவேல் அனுப்பி விடும்போது கூட துருத்திய இஸ்மவேல்கிட்ட சுமக்க விடல. யார்கிட்ட சுமக்க விடுறா தெரியுமா? ஆகார்ட்ட தான் சுமக்க விடுறாங்க. ஆகார்ட்ட இஸ்மவேல் சுமக்காத ஒரு பாரத்தை ஈசாக்கே நீ சுமக்கிறேனா? இஸ்மவேல் மேல இல்லாத ஒரு அபிஷேகம், இஸ்மவேல் மேல இல்லாத ஒரு ஆயத்தம் உனக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்க குடும்பத்துல பலர் தாங்காத பாரத்தை நீங்க இன்னைக்கு தாங்கிட்டு இருக்கிறீங்கன்னா, பல சந்திக்காத சில சோதனைகளை நீங்க இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இயேசுவின் நாமத்திலிருந்து ராத்திரி நேரத்தில் இந்த வார்த்தையை பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் உன்மேல் வைத்திருக்கிற அபிஷேகம், உன்மேல் வைத்திருக்கிற அழைப்பு, உனக்காய் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் அது பெரியது. ஹல்லேலூயா, ஆமென். இஸ்மவேல் மேல் இல்லாத ஒரு பாரம் ஈசாக்கு அப்படி தூக்கி வைக்கிறாரு. என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது, ரொம்ப யோசிக்க வச்சது. ஆமாம், இதுக்கு மலை ஏறி போனோம். ஆமாம், கூட ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது. ஈசாக்கு தான் சுமக்கணும். ஈசாக்கு தான் ஒரு கேள்வி, சுமந்துருவியா? ஒன்றுமே கேட்கல. நீ சுமந்துருவியா? மேலே ஒரு கொண்டு வந்துருவியா? எதுவுமே கேட்கல. தூக்கி வச்சுட்டாரு. சிலர்லாம் சொல்றது, பாஸ்டர் சின்ன வயசுலேருந்து இந்த பாரதிய குடும்பத்தில் நான் தான் சுமந்துட்டு இருக்கிறேன், சின்ன வயசுலேருந்து இது என் தலைக்கு மேலே இருந்துட்டு. இப்படி யாராவது நாம் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இயேசு அந்த குடும்பத்தில் கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பும், உங்கள் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி நன்மை பெரியது. பள்ளத்தாக்கு பெருசா இருக்கா? பந்தி பெருசா இருக்குது. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டு சொல்ற ஒரே வார்த்தை, தண்ணீரண்டை ஏற்றுக்கொண்ட இந்த பள்ளத்தாக்கை ஏற்றுக்கொள். தண்ணீரண்டை ஏற்றுக்கொண்ட நான் தான் உன்னை நடத்துறேங்கிற நிச்சயம் உனக்கு இருக்கணும். இது நீ சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட, நீ தைரியமா கால்வை. அவன் நீ முறிந்து போக மாட்டாய். உனக்கு முன்பாய் அத்தனை காரியங்களும் முறிந்து போகும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஒரு அர்ப்பணிப்போட முடிந்தால் முழங்கார் படிட்டு, ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீராக அந்தியம் வரே ஆச்சுடுமதி இயேசு என்று. ஆண்டவரே பல காரியத்தை தாங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, சகித்து கொண்டிருக்கிற அப்பா. என் குடும்பத்துல யாரும் பார்க்காததை நான் பார்க்கிறேனே அப்பா. என் குடும்பத்துல யாரும் தாங்காத சில பாரத்தை நான் தாங்குறேனே ஆண்டவரே. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா. அன்பு சகோதர, அன்பு சகோதரி, வேற யார் மேல இல்லாத ஒரு அபிஷேகம், வேற யார் மேல இல்லாத ஒரு அழைப்பு மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ இதுல நடந்து பார், இதை சுமந்து நீ இந்த மலையில ஏறி பார். சொல்லப்பட போகிற வார்த்தையே ஆட்டுக்கடா வந்ததல்ல, ஈசாக்குக்காக ஆட்டுக்கடா வந்தது. ஆமென். அன்பேருந்த கைகளா அற்புதமாய் நடத்திடும் மாதுரிய நேரும் மொழிகள் அஸ்நேகம். ஒற்றைக்கு விடுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து அந்தியவரே அந்தியவரே ஆச்சுடுமதி இயேசு என்றே குடே மதி அந்தியம் வரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அதாவது எனக்கு ஒரு நன்மை இருக்குது, நான் இதை சுமந்துட்டு போனா எனக்கு ஒரு நன்மை இருக்குது. இது அறிஞ்சு சுமக்கிறது வேற. ஆமா, என்னன்னு தெரியாம சுமக்கிறோம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு இதை சுமந்துட்டு போய் நான் மேல நின்னுட்டா எனக்காக ஒரு ஆட்டுக்கடா வந்து நிற்கும். இது தெரியாது ஈசாக்கு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது.
நான் சுமந்துட்டு போற இந்த பாரம் என்னை எப்படி போய் கொண்டு முடிய போகுதுன்னு தெரியல. நான் சுமந்துட்டு இருக்கிற இந்த பாரம் என் வாழ்க்கை எப்படி மாட்ட போகுதுன்னு தெரியல. இந்த கலக்கத்தோடு தான் இன்னைக்கு அநேக உள்ளங்கள் சோர்ந்து போய் குடும்பங்களுக்கு நடுவில், சொந்தங்கள் நடுவில் வார்த்தை இல்லாம பதில் இல்லாம தவித்து கொண்டிருக்கிற சில உள்ளத்திற்காக இந்த வார்த்தை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்காக அல்ல, ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடா வந்தது போல உனக்காக சிலது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக சிலது இந்த வார்த்தை ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சில உள்ளத்துக்கு பேசுகிறார். மற்றவர்களுக்காக அல்லாத ஒன்று உனக்காக அந்த குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. உனக்காக ஒன்று இந்த குடும்பத்தின் நடுவில் வெளிப்படும். உனக்காக ஒன்று சொந்தங்கள் நடுவில் வெளிப்படும். உனக்காக ஒன்று இந்த பாதையில் வெளிப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சுமக்கிறேன் அப்பா, சிலதை நான் தாங்கி நிற்கிறேன் அப்பா, நீங்க தான் என்ன நடத்துறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல, மடுத்து மாறுகையில்ல. அந்தியவர் விட்டுறாதீங்க. பாரத்தை சுமந்து நிற்கிறத ஆமே விட்டுறாத. நீ நின்னுரு, நீ நில்லுரு. ஓ, உன் மேல் இருக்கிற அழைப்பு பெருசு, உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது பெருசு. ஓ ரிபாஷகதலராதலரா. ஹல்லேலூயா. அந்தியவரே இயேசுவே, உம்முடைய கிருபையின் பிரசனம், உம்முடைய மகிமையின் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல இருக்கட்டும்ப்பா. நடத்துகிறீங்கப்பா. தேவரே, என் தேவனே, என் ராஜனே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல எழுதும் போது எப்படி எழுதி இருக்கணும் தெரியுமா? ஆபிரகாமுக்காகவும் ஈசாக்குக்காகவும் அப்படிதான் எழுதியிருக்கணும். ஆனா என்னதான், ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடா, ஈசாக்குக்காக. ஆண்டவர் ஈசாக்குக்காக மட்டும் அவன் இந்த பாரத்தை சுமந்து வந்தான். ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டுக்கடா அந்த இடத்தில் வந்தது இல்ல, ஈசாக்குக்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமை, இந்த பள்ளத்தாக்கை கர்த்தர் என்னை நடக்க வைத்தது, எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்புறவங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, கேள்வி கேட்காம நடக்கிற கிருபை தாங்கப்பா, ஏற்றுக்கொண்டு நடக்கிற கிருபை தாங்கப்பா. ஏன் எனக்கு இப்படி என்று அல்ல, என்னை அவர்தான் நடத்துகிறார் என்கிற நிச்சயத்தோடு தண்ணீர் அண்டை மட்டுமல்ல நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது, பள்ளத்தாக்கையும். ஈசாக்கே, இஸ்மவேல் மேல் வைக்கப்படாத பாரம் உன் மேல வைக்கப்பட்டது என்றால், அவன் இஸ்மவேலுக்கு வெளிப்படாத ஒரு மகிமை உன் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது, உன் வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. இது அநேகருக்கு சாட்சியாய் மாறும். அநேகர் இதை படிப்பார்கள், அநேகர் இதை அறிந்து கொள்ள போகிறார்கள், அநேகருக்கு இது பலனாய் மாற போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபையா இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைத்து உம்முடைய வார்த்தையை கேட்க வைச்சிங்களே அப்பா. நீங்க தான் எங்களை நடத்துறீங்க. உம்முடைய நடத்துதல் ஒவ்வொன்றும் எங்களை நித்தியத்துக்கு நேராய் நடத்தும். நீர் எங்களை நீதியாய் நடத்துவீர், நீர் எங்களுக்கு நன்மையாய் நடத்துவீர் அப்பா. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் விடுகிற தெய்வம், அதே போல மரண இருளின் பள்ளத்தாக்கில் ஆண்டவரே சில தண்ணீரண்டையும் எங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்க, சில பள்ளத்தாக்கையும் அனுமதிக்கிறீங்க. தண்ணீர் அண்டைக்கு பிற்பாடு காணாத ஒரு மகிமையை இந்த பள்ளத்தாக்குக்கு பிற்பாடு எங்க வாழ்க்கையில நீ வெளிப்படுத்த போறதற்காய் நன்றி அப்பா. பல நாட்களாய், சிறு வயது முதலே, வாலிப நாட்களில் இருந்தே பல பாரத்தை சுமந்து கொண்டு இன்னும் குடும்பங்கள் நடுவில், சொந்தங்கள் நடுவில், ஆண்டவரே ஊர் ஜனங்கள் நடுவில், ஆண்டவரே பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் சுமக்கிறதின் முடிவு என்னன்னு கூட அவன் தெரியாம சுமந்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் உண்டப்பா. என் தேவனே, ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடை வெளிப்பட்டு, ஆமென், அது இன்று பேசப்பட்டு கொண்டிருப்பது போல அத்தனை கண்கள் நடுவில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் ஆயத்தம் பண்ணின நன்மை எத்தனை பெரியது என்பதை பார்க்க வைங்க ஆண்டவரே, பார்க்க வைங்க ஆண்டவரே.
இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகள் எத்தனை பெரிதா இருக்கிறதப்பா. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எத்தனை பெரிதா இருக்கிறது ஆண்டவரே. நீர் அதை காண வைப்பீராக. பள்ளத்தாக்கை காண்பித்தவர் பந்தியும் காண்பிப்பீரப்பா. நிச்சயத்தோடு நம்பிக்கையோட ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஏன் என்கிற கேள்வி கேட்டு நடக்காமல் இது என் தேவன் தந்தது என்கிற நம்பிக்கையோட நடக்க கிருபை கொடும். உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும். உடைய பாதையில நிலை நிற்கட்டும். நீர் ஆயத்தம் பண்ணினதை காணட்டும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க, பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. இந்த கூடுகையின் மூலமாக இந்த எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.